வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 5 மாநில தேர்தல் முடிவுகள்லாம் வந்து சில நாட்கள் ஆகி எல்லாரும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாலும், அந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று சமீபத்தில் கிடைத்திருக்குது. 5 மாநில தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில், யாருமே இந்த சென்ஸ் நம்ம வந்துட்டு பத்திரிகையாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்துட்டு ராஜஸ்தான் தவிர மீது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கணித்து வைத்திருந்தாங்க. ஆனால் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 3 மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த 3 மாநிலத்திலையும் முதல்வர்களாக இவங்க தான் வருவாங்க. தட் இஸ் வந்துட்டு ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே, மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் அல்லது மத்திய அமைச்சர்கள் சில பேர் போட்டிட்டு இருந்தாங்க. அவங்களில் யாராவது ஒரு பர்சன் வந்துட்டு முதல்வராக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கணித்து வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாநிலத்திலுமே இவங்க தான் வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு 3 மாநிலத்திலும் ஒரு புதுமுகத்தை வந்து முதல்வராக நியமித்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு ராஜஸ்தானில் பஜன்லால் சர்மா அவர் வந்துட்டு இப்போ தான் முதன்முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரெல்லாம் வந்துட்டு சிஎம் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த 3 பேருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெயராக இருந்தது. ஸோ ரொம்ப டாப் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி கூட இருந்தது. இந்த 3 புதுமுகங்கள் வந்ததுக்கப்புறமா மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான், அதே மாதிரி ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே, இவங்க 2 பேருமே பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் அவங்கள தாண்டி சிவராஜ் சிங் சௌகானை தாண்டி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதித்ய சிந்தியா, இந்த மாதிரியான பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஊர் ஆட்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குண்டூசி உள்ள சத்தம் கூட கேட்காம அந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு சமீபத்தில் நான் சொல்ல வந்த அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு 3 மாநிலத்தில் முதல்வர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ராஜஸ்தானில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஜன்லால் சர்மா, அவரை தேர்ந்தெடுத்ததில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவர் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த வசுந்தரா ராஜேவுக்கு ரொம்ப க்ளோஸ், அவருடைய ஆதரவாளர் தான், அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு சத்தீஸ்கட் மாநிலத்தினுடைய முதல்வராக விஷ்ணு சாய். ஸோ அவரும் வந்துட்டு அவரை தேர்ந்தெடுத்ததுலேயும் பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர், மாநிலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பர்சன். ஸோ அவர் மேலே பெரிய அளவில் எந்த குற்றச்சாட்டுகளும் வந்தது கிடையாது. ஸோ அவரை தேர்ந்தெடுத்தது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உத்தரகண்டில் புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற ஒரு முதல்வராக இருக்கிறாரு. இவர் வந்துட்டு உத்தரகண்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் 4வது முதல்வராக இருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி 3 பேர் முதல்வராக இருந்தாங்க. அவங்க மேலெல்லாம் பல ஊழல் குற்றச்சாட்டுகள், பல முறைகேடுகள் இந்த மாதிரிலாம் வந்ததுனால இவரை 4வது முதல்வராக போட்டிருக்கிறாங்க. அவர் இப்போ அவருடைய ஆட்சி அப்படின்றது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய மோகன் யாதவ், அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அந்த குற்றச்சாட்டை களத்தில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. உத்தரகண்டில் பண்ண தப்ப மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அரசியல் நோக்கர்கள், ஈவன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தவறு பண்ணிட்டாங்களா மத்திய பிரதேசத்தில் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் தான் வந்துட்டு அவருடைய செயல்பாடுகள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தற்பொழுது அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு தவறு தானோ அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.